இது வாரம் சினிமா காரசாரம். இந்த வாரம் சினிமாவில் நடந்த காரசாரமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சியான் விக்ரம் இவரை பிடிக்காதவங்க கண்டிப்பா இருக்க முடியாதுங்க. சினிமால சில பேரை மட்டும்தான் இந்த மாதிரி மக்கள் கொண்டாடுவாங்க. அதுல ஒருத்தர் தாங்க நம்ம சியான் விக்ரம். இவரோட வீரா தீரா சூரன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரைலரை பாக்குறப்ப நம்ம எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் வரும். ஏன் அப்படின்னா சியான் விக்ரம் இந்த மாதிரி நடிக்க மாட்டார் அப்படின்னு நிறைய தடவை நம்ம ஏங்கி இருப்போம். தூள், சாமி இந்த மாதிரி படங்கள் திரும்ப வராதுன்ட்டு. சேம் அதே மாதிரி சியான் விக்ரம் பட்டையை கிளப்புறாரு ட்ரைலர்ல. இது மட்டும் இல்லாம எஸ்.ஜே. சூர்யா ஒரு பக்கம், சுராஜ் ஒரு பக்கம், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வேற லெவல்ல செதுக்கிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படம் வர மார்ச் 27 ரிலீஸ் ஆக போது. நீங்க இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சியான் விக்ரம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரு ஃபேன் பை சம்பவம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காருங்க ஆக்டர் அண்ட் டைரக்டர் பிருத்திவிராஜ். இவர் ஆல்ரெடி நம்ம மோகன்லாலை வச்சு லூசிபர் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படத்தோட பார்ட் 2 சீக்வல் எம்புரான் இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ட்ரைலரை பாக்குறப்போ ஒவ்வொரு ஃபேமும் செதுக்கி இருக்காரு. அதே மாதிரி லூசிபர்ல இருந்து கனெக்ஷன் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இந்த படமும் மார்ச் 27 ரிலீஸ் ஆக போது. நீங்க யார் யார் எம்புரான் படத்துக்கு வெயிட் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு லைக்கா போட்டுருங்க. ஒரு பக்கம் சியான் விக்ரமோட வீரா தீரா சூரன், இன்னொரு பக்கம் மோகன்லாலோட எம்புரான் வர மார்ச் 27 செம்ம என்டர்டைன்மெண்ட் காத்து இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்தது கண்ணாடி பூவே. இந்த பாட்டு யூடியூப்ல ரீல்ஸ்ல போட்டு தெரிக்க விட்டாங்க சூர்யா ஃபேன்ஸ். இப்ப அடுத்து இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்குங்க கன்னிமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராவா குத்து சாங்குங்க. நம்ம சூர்யா பாசா பை கெட்டப்ல இறங்கி குத்துன்னு குத்தி இருக்காரு. இந்த எதற்கும் துணிந்தவன், கங்குவா, அதே மாதிரி தானா சேர்ந்த கூட்டம், இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கண்டிப்பா இந்த ரெட்ரோ படம் பட்டையை கலப்பும்னு நினைக்கிறேன். தக் லைஃப் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போதுங்க. அதோட ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல இந்த மீம்ல எல்லாம் வரும் பாத்தீங்களா, 3 டிராகன் ஒரே டெம்ப்ளேட்ல இருக்குல்ல, அந்த மாதிரி தாங்க இருந்தது. ஒரு பக்கம் நம்ம பெரியபா ஏஆர் ரகுமான், இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் மணிரத்னம், 3 பேர் சேர்ந்து டிஸ்கஷன் பண்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க தக் லைஃப்க்கு வெயிட் பண்றீங்களா? இந்த வீடியோ கீழே தக் லைஃப்னு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போங்க. இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமால 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்பர் 1 டிராமா. இந்த படத்துல மேயதமான் புகழ், விவேக் கிருஷ்ணா, பிக் பாஸ் புகழ், பூர்ணிமா ரவி, இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஜெனரேஷன்ல குழந்தை இல்லைங்க. அதுக்காக ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. அங்க நடக்கிற ஒரு கிரைம் விஷயத்தை தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. படம் கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி தான் இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 ஆக்டர் ஷாமோட அஸ்திரம் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. 90ஸ்ல ஒரு கொடிகட்டி பறந்துட்டு இருந்தார். அப்ப இவருக்கு செப்பரேட்டா ஃபேன் பேஸ்ல இருந்தது. ஆனா அடுத்தடுத்து சில படங்கள் ஓடாதனால இவருக்கு ஃபேன் பேஸ் கம்மி ஆயிடுச்சுங்க. ஆனா இந்த படத்தோட கம்பேக்னே சொல்லலாம். இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடுத்தடுத்து சில பேர் சாகுறாங்க. அவங்க ஏன் சாகுறாங்க, எதுக்கு சாகுறாங்க அப்படின்றது தெரியல. அதுதாங்க நம்ம ஆக்டர் ஷாம் கண்டுபிடிக்கிறாரு. படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த சீன் என்ன நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்குங்க இந்த படம். இந்த வாரத்தோட மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். நம்ம ஆக்டர் ஷாமோட கம்பேக், அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த ஒரு படம். நம்பர் 3 என்னை சுடும் பனி. இந்த படத்துல நம்ம பாக்யராஜ் ஒரு லீட் ரோலா பண்ணிருக்காருங்க. இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா உமன்ஸ் அவேர்னஸ் மூவி. கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டர்ல பார்த்தலாம், அந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த 3 படத்துல நீங்க எந்த படத்தை பாத்தீங்க, எந்த படம் நல்லா இருந்துச்சு, எந்த படம் நல்லா இல்ல அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த படத்துக்கு போறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இதே மாதிரி வார சினிமா காரசார நீங்க பார்க்கணுமா, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா